அப்படியே கால் போன பார்க்கல, நாங்க காலாம தேடி போயிட்டு இருக்கோம். அழுதா மனசு தாங்காது ஏன் அம்மா. இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11 o'clock ஆக போகுது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷெஃபீல்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அதாவது பெரிய டெஸ்கோக்கு வந்திருக்கோம். இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு வேறு எந்த கடையும் இல்லை, எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. வாங்கிலாம் சாப்பிட மாட்டோம், ஓசில தான் சாப்பிடுவோம். ஓசில வெளியே உட்காந்து பிச்சை எடுக்க போகிறோம். வெளியே உட்காந்து பிச்சை எடுக்க போகிறோம். இதோ இந்த ட்ராலி வச்சுன்னு பிச்சை எடுக்க போகிறோம். மம்மி வாடி ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன. கொஞ்சம் லைட்டாக குளிருதுங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து என்னோட ஜாக்கெட்டை பிடிங்கி வச்சிருக்கா. எந்த தான் நான் தான் எடுத்துகிட்டு வந்தால எந்த இது. ஸோ இது வந்து பீமன் ஜாக்கெட் சூப்பராக இருக்கிறேன். ஸோ டெஸ்கோக்குள்ளே வந்தியாச்சு, நான் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. ப்ரோ ஆமாம் ப்ரோ வந்து ஃபன் பண்ணுறோமா அது வீடியோ சுத்து ப்ரா. காப்பி ரைட் அடிச்சிட போறாங்க. என்னடா வேற அவளா பூனடா மொத்தம் பூனடா. ஸோ கைஸ் உள்ள ஒரு பூனை இருக்கு, உட்காந்துட்டு இருக்கு. கேட்கவா ஹால் அலோடான்னு சொல்லி. ஆக்சுவலாக ஒன்று பண்ணலாம், எடுத்துட்டு போய் சைனீஸ் கடையில் கொடுத்துட்டா கறி போட்டுடலாமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆமா பத்திரமா ஹேண்டில் பண்ணும். இதெல்லாம் வந்து வாந்தி கிந்து அம்மா கிட்ட போகுது. ஆமா ஸோ கைஸ் நம்மளோட புளி சாதம் தான் வந்து ஃபைனலாக இன்னைக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ புளி சாதம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் நம்மளோட ஜூஸ்லாம் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். அண்ட் புளி சாதத்தில் நம்ம வந்து தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நாங்கள் போன இடம் வந்து சரியில்லை, வெளியே சாப்பிட்டது. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே நிறைய பிளேட்ஸ் இருக்குது. இந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து ஒரு ரவுண்டாக உட்காந்து ஏதாச்சும் ஒரு சாப்பிட போகிறோம். ஸோ கைஸ் நம்மளோட அந்த செட்டப் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் செட்டப் இது சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டானே. ஸோ கைஸ் இதுதான் நாங்கள் காலையில் சமைச்ச அந்த புளி சாதம். அது இப்படி தான் இருக்குது. இது யார் சாப்பிட்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன கருமையா இது? அவங்களே பார்ப்பேன். ஹலோ கைஸ் ஃபைனலாக வந்து இன்னைக்கு டே 2. ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு வந்து டயர்டில் எல்லாம் தூங்கியாச்சு. ப்ராப்பராக வந்து எண்ட் பண்ண முடியல vlog. பட் இன்னைக்கு டே 2. இன்னைக்கு என்னென்ன பிளான்ஸ் என்னென்ன பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் வந்து லேட்டாக தூங்குங்க. நான் வந்து எப்போ தூங்குனேன்னு எனக்கே தெரில. அண்ட் நம்மளோட மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து மலை ஏற போகிறோம். கரெக்டா? சரி ஓகே. ஒரு ஃப்ளோல வந்து என்ன மலைன்னு கேட்க வந்தேன். என்ன மலை? சரி நான் ஒரு காமெடி பண்ணுவா. நம்மளையா படிக்காட்டியும் நீ மேறதாண்டா. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இந்த வீடு வந்து செம்மையாக இருக்குங்க. நல்லா தூக்கம் வந்துச்சு, எனக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 hours கிளவி நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. யார் அந்த பேய் கிளவியா தாய் கிளவியான்னு தெரியல. ஏன்னா அப்பப்போ போயிட்டு வந்தாங்க. இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல தூங்குறாங்க. ஒருத்தி வந்து இந்த இடத்துல வந்து சமாளிக்கிறா. எந்திரி. அந்த இடத்துல ஒருத்தி இருக்கா. அவரு வந்து மாமா கோவம் வந்துடுச்சு. மாமா கோவம் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி ஒரு 2-3 வாழையாச்சு ஏறலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ப்ரோ பாசிட்டிவாக பேசு ப்ரோ. இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தா நான் ரெடிப்பா. எங்க ரெடி ப்ரோ? எனக்கு இந்த மாதிரி எதாட்டாங்க ப்ரோ. வேர் இஸ் மை ஃபேஸ் வாஷ்? கிவ் மீ மை ஃபேஸ் வாஷ். நேற்று நம்ம வந்து கீழே வந்து நான் வாரணும்ல அந்த ஜாக்கெட்டை போய் ஆயிரம் அந்த ஜாக்கெட் போய் எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சின்னா அதை எடுத்து போட்டுக்கலாம். ஓ மை காட் சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. என்னடா சாக்ஸ் அது? யாருடா சாக்ஸ் அது? உங்க அப்பா சாக்ஸா? எப்படி ஆன் பண்றது? சேனாச்சு ஓப்பன் பண்ணு. ஓ அது அப்படியே சொல்றா. அந்த ஜாக்கெட் எடுத்து பட்டுன்னு எடு. இங்க பாருங்க என்னோட ஜாக்கெட் ஒரு நிலைமைங்க. நாய் பீப்பா. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இது எப்படி
மூடுறா வா 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 கைஸ். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு, செக் அவுட் டைம் 10 மணி ஆக போகுது இங்கே. ஸோ இப்போ டேரெக்டாக நாங்கள் வந்து பீக் டிஸ்ட்ரிக்ட் திரும்ப அகெயின் போக போகிறோம். அங்கே போயிட்டு வேறு என்னெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு காரில் சொல்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு இப்போ நம்ம சப்வே வந்திருக்கோம். சப்வே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி மான்சோல் டேல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ கைஸ், இங்கே நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாம்பே அண்டு இது வந்து ஒரு ஃபுல் மீல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிக் பாம்பே இது வந்து ஃபுல்லாக இருக்கும், ஒரு பெரிய பிளேட் 7 இன்ச். நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பாதியாக கட் பண்ணி நான் ஒரு 3.5 இன்ச்சு, இவன் ஒரு 3.5 இன்ச்சு. பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு 3.5 இன்ச்சு, ஒரு 3.5 இன்ச்சு சாப்பிட போகிறேன். அண்டு காஃபி அண்ட் ட்ரிங்க் இருக்குது. வேறு என்ன வந்து குக்கி வாங்கிடுவேன் ஆக்சுவலாக. குக்கி வந்து ட்ரிபிள் சாக்லேட் குக்கி சூப்பராக ஆக்சுவலாக. ஸோ இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்லி நான் உங்கள் காரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம மான்சோடேல் அப்படின்னு அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் ஒரு வியூ பாயிண்ட்ல நின்றுருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து இங்கே இப்போ தான் வந்து கார் பார்க்கிங்கில் வந்து காரை நிறுத்தணும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங் இந்த வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்கள், வேற லெவலில் இருக்குல்ல, அமேசிங்காக இருக்குங்க. ஸோ இங்கேருந்து எப்படி போகிறது என்ன பண்ணுறது தெரியல. மேபி லைக் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது உள்ள, ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அந்த பிரிட்ஜ் பாயிண்ட் பாரு கீழே, அதுக்கெல்லாம் போய் இது நம்ம வீடியோவில் பார்த்தோம் அந்த பிரிட்ஜ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ரிவர் இருக்குது, அந்த கீழே அந்த ரிவருக்கு நம்ம ட்ரெக் பண்ணி போன போல. டைவ் அடிப்போமா? நான் ரெடி, நீ ரெடியா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடி. ஓகே. ஸோ ஃபர்தராக என்னன்னு பார்த்துட்டு பார்க்குறேன். எனக்கு அந்த மலை மேலெல்லாம் அப்படியே நடந்து போகணுன்னு ஆசையாக இருக்குது. அப்படியே போகலாம். இன்னைக்கு ஃபுல்லாக இங்கேயே முடிச்சிடலான்னு பார்க்குறோம். என்னன்னு தெரில, மேபில ஸ்லிப்பிங் ஸ்டோன் போனால் போகலாம். ஸ்டிப்பிங் கைஸ், பின்னாடி வந்து ஒரு ஐஸ்கிரீம் வேன் இருக்குது. அங்கே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமான்னு பார்த்துட்ருக்கோம். ஐஸாக தான் வேணுங்கிறியா? ஐஸ்கிரீம் அவங்க வந்து பின்னாடி வந்து காருக்கு வந்து பார்க்கிங் பே பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி மின்ட். சாக்லேட் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி மின்ட் வித்துட்டு இருக்கியா? எவ்வளோ காசு கொடுத்தாங்க? சார் வாங்க சார் வாங்க. என்னப்பா கூவி விற்கிறேன்? நான் ஒரு விளம்பரம் தான் சார். ப்ரொமோஷன் பண்ணுறேன்டா, ப்ரொமோஷன். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரிட்ஜ் ஒன்று தெரியுதா, அந்த இடத்துக்கு தான் போயிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்பாட் இருக்குது. ஆஸ்ஃபார்ட் மான்சோல் டேல், அதுக்கப்புறம் வந்து அப்பர் டேல்னு சொல்லி 2 பிளேஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ரைட்டுன்னு போதா. ஸோ நம்ம வந்து இந்த வழியாக போக போகிறோம். ஸோ இந்த வழியாக அந்த பிரிட்ஜுக்கு வந்து இறங்கி போக போகிறோம். அங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. ஆனால் நான் ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டேன், வெண்ணிலா ஐஸ்கிரீம். நீங்கள் என்ன வாங்கினீங்க? சிரிச்சிட்டு இருக்க, சொல்லு, எனக்கு ஒன்றும் சீன் இல்லை. ஸோ என்ன வலிக்குதுடா பார்த்து உனக்கு சொல்றதுக்காக தான் நான் திரும்பினேன். நல்ல வேலை சொன்னேன். என்கிட்ட ட்ரெஸ்ஸும் இல்லை திரும்பவும் போடுறதுக்கு. டேரக்டா போயிடுவேன் நான். பார்த்து வா. டே வசந்த் இருடா, நானும் வரேன். ஜோடிஸ் வாங்க, பொறுமையா வா. அந்த இடத்துல அப்படியே பொறுமையா வா. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஸ்லிப் ஆக மாட்டேன். ஸோ முன்னாடி முன்னாடி வாதி வசந்த். யாரோ 2 பேர் வராங்க பாரு முன்னாடி. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. பழுக்குனது கேப்சர் ஆயிடுச்சு. ஏய், ஏன் ஷூ மட்டும் எதுக்குடா வலிக்குது? எனக்கும் நெத்து தாடி எல்லா ஷூ வலிக்குது. ஐயோ, ஏய் வசந்த் ஒரு குச்சி எடுத்துதாடா. அவன் சப்போர்ட்டுக்கு வேணும் மாட்டான். ஸோ இந்த இடம் வந்து ஆக்சுவலாக வந்து vlog எடுக்கிறதே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஹாய் தலை. ஹலோ, யூ ரைட்? நாய் பாருங்க, கீழே வந்து தண்ணியில் செத்து கிடக்குது. இது என்னது? அது ஒரு பிளான்டேஷனா? அது என்னது ப்ரோ? டியூபாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ டியூபாக வந்து நட்டு வச்சுருக்காங்க. ஓ மை காட், செம்ம வியூ. ஸோ இந்த இடத்துலேருந்து அப்படியே பாருங்களேன். வாவ், அது டியூபாக என்னன்னு தெரில ஆக்சுவலாக. ஆமாம், பிளான்டேஷன். அவன் சும்மா வாயில் வந்து வச்சு விட்டான். ஏய், பிளான்டேஷன் தான்டா இது, லூசு போல.
இல்லாட்டி எதுக்குடா இதை செலவு பண்ணி வைக்கிறாங்க? ஏதோ ஒரு மரத்துக்காக தான்டா இது. ஓகே பார்த்து வா, ரொம்ப வலிக்குது. ஸோ இது கொஞ்சம் டேஞ்சரஸான அட்வென்ச்சராக இருக்குது. க்ளோஸ் பண்ணிடலாம். அதுவே லாக் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக, போட்டால் லாக் ஆகிடுது. ஸோ இது எந்த அளவுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோன்னு தெரில. அப்படியே கால் போன பார்க்கல, நாங்கள் காலாமல் தேடி போயிட்டுருக்கோம். வருது ரைமிங்கா இருந்தது, அதான் சொல்றேன். அக்கா காட்டுக்குள்ள வந்திருக்காங்கடா. கரடி முன்னாடி கக்கா போயிட்டு இருக்குடா. எங்க போயிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. இந்த பாதை வந்து போயிட்டே இருக்கு. ஒரு 15 மினிட்ஸா வாக் பண்ணிருக்கோம். அதுல தென்பாண்டி சேலையிலே இளையராஜா பாட்டோட வைப்ஸ் போயிட்டு இருக்கு. Pass on the juice please. Okay. இருங்க வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் குடிச்சிட்டு போவோம். ஆனா இந்த பிளேஸ் வந்து சூப்பரா இருக்கு. இங்க மேல போய் உட்கார்ந்துருவோம். போடா. மேல போய் உட்கார்ந்துருவோமா? நாங்க இப்ப ஜூஸ் குடிக்க போறோம். ஜூஸ் குடிப்பீங்களா? என்ன ஜூஸ் அது? அத பத்தி நான் பேசணும். யார் அடிச்சாலோ மேல போய் உட்கார்ந்துருவோமா? ஹலாலா ஹலால் போதையா? நான் இதெல்லாம் போட்டுருவோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போதும். எனக்கு ஐஸ்கிரீம், உங்களுக்கு ஜூஸுங்க. என்ன ஜூஸ் காமிங்க, அது ப்ரொமோட் பண்ணலாம். ப்ளூபெர்ரி ஜூஸ் டெஸ்கோ ப்ரமோஷன். ஏய் வா முன்னாடி 2 நாய் வருது, பின்னாடி 4 நாய்ங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வருது. இங்க பக்குக்குள்ள இருக்கு. இங்க பக்கு இருக்கு. வா பக்கு இங்க இருக்கு. ஏய் அவங்க கிட்ட கேட்கலாமா என்ன இருக்குன்னு சொல்லி? ஏய் இங்க வர்ற தண்ணி வந்துச்சுடா, வாடா. ஏய் எவ்வளவு ஃபாஸ்டா இருந்து பாரு அந்த நாய்லாம். வா மச்சான் பாடுறா, சோக பாடு போடுறா. அழுதா மனசு தாங்காது, அழுதா மனசு. இல்ல அது போட்டுக்கலாம், அவ்வளவு பெரிய ஆள் இல்லைன்னா. ஸோ கீழே போனால் வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு ஒரு ஏதோ அப்படிதான் சொன்னாங்க, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, அதை போய் கீழே பார்க்க போகிறோம். ஏய் வாடா டான்ஸ் ஆடலாம். சறுக்கு மண்டை மாதிரி பண்ணலாமா? நீ கீழே போய் ரீச் ஆயிட்டு ஹலோன்னு சொல்லு, வசந்த தள்ளி விடுற. ஆக்சுவலாக வந்து நம்ம கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். பட் லைக் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது இந்த இடம்லாம். அண்ட் இங்கே வந்து நல்லா நம்மளுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்ட்லாம் வருது. அண்ட் நாங்கள் வந்து பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு வந்திருக்கோம். உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். போட்டானா ஏய் வாடா, நானே வரேன் அந்த டைக்கு. அதுக்கு மேல போக முடியாது போல. ரொம்ப டாஸ்க், பெரிய டாஸ்க்கு. இந்த vlog எடுத்துக்கிட்டு இந்த டாஸ்க்கை பண்ணுறது. வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம் ஃபைனலாக. நம்மளோட வாட்டர் ஃபால்ஸ் வந்து அங்கே இருக்குது. நம்மளுக்கு ஃபைனலாக வந்து இந்த ஐஸ்கிரீமாக என்ன போகுது, நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். போனாலோ நீ இவ்வளவு டேலண்டட் ஆகிற. யூ ஆர் ரியலி a god gifted child. விழுந்தாலும் நான் உடந்தே போயிருந்தாலும். இந்த வாய்ஸ் கேமரால எவ்வளோ கேவலமாக வரும் தெரியுமா? வாவ் வந்துட்டோம். வாவ் வேற லெவல். இது செம்மையா இருப்பானே. குறிக்கலாமா? கை வச்சா செத்துரும். அட்வென்ச்சர் ஸ்டிக் பண்றது ரொம்ப பிடிக்கும். லைவ் ஸ்ட்ரெஸ் பாசிங் பார்க்க போறீங்க. ஏன்னா நிறைய பேர் எங்களை உத்து பார்த்துருக்காங்க, அதனால வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது உள்ள குச்சி போய் வசந்த் அது உள்ளேருந்து ஸ்லைட் பண்ணோம்னா to trespass into public property. So guys, we need 2 guys like this. Just put your hands on top of them. Hey bro, move பண்ணாதீங்க. போகாதீங்க. ஏய் வெல்ட்ராதடா.
நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கால் எப்படி கழுவுறது அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரோ பண்ணி காமிப்போம். இப்படி வச்சுக்கிட்டே சேர்த்தெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த ஸ்பாட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இது உள்ளே வரக்கூடாது, நாங்கள் வந்து உள்ளே உட்காந்துட்டுருவோம் வந்து ஜாலியாக. அண்டு இந்த ஃபால்ஸ் கூட பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் ஹெவன். திஸ் இஸ் ஹெவன் அப்படின்னு போட்டு பீச்சை போட்டு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து லிட்ரலி நான் ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணியிருப்போமா, நான் அதோட அதிகமா மேலே 40 மினிட்ஸ் கிட்ட வாக் பண்ணியிருப்போம். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மான்சால் டேல் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்து, பீக் டிஸ்ட்ரிக்டில் மான்சால் டேல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸில் இருக்குது. மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே முடியல, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம், வந்துட்டோம்.